வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. தெரிந்து செயல் வகை அதிகாரத்துடைய கடைசி குறளுக்கு வரோம். இந்த அதிகாரத்தை வள்ளுவர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறார். எள்ளாத எண்ணி செயல் வேண்டும், எள்ளாத எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொள்ளாது உலகு. எள்ளாத எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொள்ளாத உலகு. எள்ளாது எண்ணி செயல் வேண்டும், எதை எள்ளி நகையாட மாட்டார்கள் என்று எண்ணி செயல் வேண்டும். பிறர் நம்மை நோக்கி நகைக்கும்படியான விஷயங்களை செய்யக்கூடாது. அதுவும் தம்மோடு கொள்ளாது உலகு அப்படின்னு சொல்றாரு. சில விஷயங்களை என்ன சொல்றது, கீழோர் செஞ்சா ஏத்துப்பாங்க, அவங்க யாரு எதிர்பார்க்கலையோ அவங்க செஞ்சா ஏத்துப்பாங்க. ஆனா மேலோர்னு நம்ம நினைக்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பெடஸ்டல் வச்சிருக்கவங்க, அவர்கள் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை அவர்களுடைய அதை செய்யும் பொழுது ஒரு காலமும் உலகு ஏற்றுக்கொள்ளாது. கொள்ளாது உலகு, தம்மோடு கொள்ளாது உலகு. அதாவது தன் தகுதிக்கு குறைவான விஷயங்களை பெரியோர் செய்யும் பொழுது, உலகு எள்ளி நகையாடும்படியான விஷயங்களை பெரியோர் செய்யும் பொழுது அது இன்னும் அதை உலகை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது அப்படின்னு சொல்லி. இப்போ சமீபத்தில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி உலகின் ஒரு மிகப்பெரிய பவர் புரோக்கராகவும் என்ன சொல்றது, சிறு வயது பெண் குழந்தைகளை பாலியல் பயன்படுத்திய ஒரு தரகராகவும் அறியப்படக்கூடிய அந்த எப்ஸ்டீனுடைய இதுதான் இப்போதைய மீடியாவை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. அதுல பல்லாயிரக்கணக்கான அதாவது ஒரு அந்த மனிதரோடு தொடர்பு கொண்டு அவருடைய எல்லா தொடர்புகள், எல்லா இமெயில், இதெல்லாம் லட்சக்கணக்கான பக்கங்கள் வெளியிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்த பல பேர் இருக்காங்க. அதுல பெரிய பெரிய பிசினஸ்மேன் இருக்காங்க. ஈவன் ஒரு ராஜகுமார் சார்லஸ் இருக்கார் இல்லையா, இங்கிலாந்து இளவரசருடைய தம்பி அண்ணன், அவரு கூட இருக்காரு. அந்த தம்பி அவர் இருக்காரு அந்த லிஸ்ட்ல, பிரின்ஸ் ஆண்ட்ரூன்னு இருக்கார். இவர்களெல்லாம் இருக்கிறது கூட ஒரு வழியாக ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனா அதுல ஒரு பெயர் எனக்கு ரொம்ப வித்தியாசமா பட்டது. அது மொழியியல் அறிஞர் நாம் சாம்ஸ்கி. கிட்டத்தட்ட இடதுசாரி, பெரிய இடதுசாரி நோக்குடையவர். மிக 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 ஒரு என்ன சொல்றது, உலகின் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேதைகள்ல கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மேதைகள்ல ஒருத்தர் அப்படின்னு நம்பப்படுவர். பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் ஸ்பீச்சஸ்க்கும் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களுக்கும், ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு ஆசிரியர். நாம் சாம்ஸ்கி அவர் மேல குற்றம் எதுவும் சுமத்தப்படலை. ஆனா அவர் இந்த எப்ஸ்டீனோட பெரிய உறவு வச்சிருந்தாருங்கிறதும், அவருடைய பர்சனல் விமானங்கள்ல பறந்தாருங்கிறதும், அவருக்கு அவர் அட்வைஸ் கொடுத்தாரு, இப்படி இந்த மாதிரி எல்லாம் டீல் பண்ணலாம் இந்த விஷயங்களை அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துருக்காருங்கிறதும் ரொம்ப தெளிவா மறுக்க முடியாத அவருடைய உறவு இதுல பதிவாயிருக்கு. இது என்ன சொல்றது, சிறியோர் வழுக்கும் போது கூட அதை உலகம் ஒரு வகையாக எதிர்பார்க்கிறது. பெரியோர் வழுக்கும் பொழுது அது என்ன சொல்றது, அது எள்ளி நகையாடும் இடத்திற்கு போயிடும். தங்களுடைய தகுதிக்கு சம்பந்தம் இல்லாத எள்ளி நகையாடும் இடங்களுக்கு இது கொண்டு போய் சேர்த்துரும். அதுதான் வள்ளுவர் சொல்றார். எள்ளாத எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொள்ளாது உலகு. உங்கள் தகுதிக்கு கொள்ளாததை உலகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. மிக கவனமாக இருங்கள். சிந்திக்கலாம் நண்பர்களே, தொடர்ந்து சிந்திக்கலாம். நன்றி.